ஹலோ, நான் பாருங்கள் பட்டியை வந்து உள்பக்கமாக வச்சு தைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பரட்டி விட்டுருக்கு தைங்க. அது ஆனால் உள்ளார போயிடும். ஆனால் கரெக்டாக தைக்கணும். நூல் நவுந்துருச்சு, ஊசி நவுந்துருச்சுன்னா உங்களுக்கு திருப்பி அதை பிரிக்கிற மாதிரி ஆகிடும். அதை வைக்கிற போதே நம்ம வந்து கரெக்ட் பண்ணி அதை திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுக்கிட்டோம்னா நமக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி ஆயிடும். இதை நம்ம திருப்பி விடுறதுனால மேற்தையல் ஒன்று அமுக்கு தையல் போட்டுட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அமுக்கு தையல் போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு பட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து மூணு துணி கொடுத்துருக்கிறதுனால 3 பட்டி கொடுத்துருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2 பக்கமுமே இது அமுக்கு தையல் போட்டுக்கிட்டேன். இந்த பக்கம் உள்ளரையும் தெரியாது, வெளியவும் தெரியாது. அதே மாதிரி பாருங்கள், பார்ட்ரு வந்து நான் இந்த பச்சை கலருக்கு இந்த கலரு ப்ளவுஸுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கழுத்துக்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ளவுஸுக்கு இங்கே பாருங்கள், கைக்கு இந்த பட்டி கொடுக்குறேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து சாரீ வந்து மெரூன் கலரும் கட்டலாம், பச்சை கலரும் கட்டலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சாரீ வந்து மெரூன் கலரும் கட்டலாம், பச்சை கலரும் கட்டலாம். 2 வகைக்கு நமக்கு இது மேட்ச் ஆகும். இந்த மாதிரி நீங்களும் ப்ளவுஸுங்களை கரை வந்து நம்ம பட்டி வந்து அந்த லைனிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தேவைப்படாது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு கொடுக்கலாம். அப்புறம் ஜருகை வச்சு நம்ம தைக்கிறதா இருந்தால் அது வேறு மாடலில் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்களும் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு துணி நல்லா இருக்கும், தைக்கவும் ஈஸியாக இருக்கும், பட்டியும் கிழியாது சீக்கிரம். நம்ம 2 தையல் போடுறதுனால பட்டி இந்த இடம் கிழியாமல் வரும். இந்த இடமும் பாருங்கள் நமக்கு கிழியாமல் கிடைக்கும். இந்த இடத்த நம்ம மடித்து தைச்சிட்டோம், அதனால நமக்கு கிழியாமல் கிடச்சிடும். இது மாதிரி நீங்களும் செய்யுங்க. ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.